ஒரு படத்த பத்தி தாங்க. ரொம்ப த்ரில்லரான கிரைம் ஸ்டோரிய பத்தி தான் சொல்லப் போறேன். இந்த மாசம் டிசம்பர் ரிலீஸ் ஆன இந்த படத்த பத்தி தான் இப்ப எல்லாருமே எல்லா ஸ்டேட்லயுமே இந்த படத்த தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, "இவரா இப்படி நடிச்சிருக்காரு?" அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படம் அவ்ளோ சூப்பரா வந்திருக்கு. களம் காவல்ன்ற ஒரு மலையாள படத்த பத்தி தான் சொல்லப் போறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிரைம், இன்னொரு பக்கம் த்ரில்லர், இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் இப்படி பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த படம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விநாயகம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மம்முட்டி இருக்காங்க. அந்த படத்தோட நம்ம போஸ்டர்லாம் பார்க்கும்போது நானுமே என்ன நெனச்சேன்னா, இதுல வந்துட்டு மம்முட்டி தான் ஹீரோவா நடிக்கிறாரு. விநாயகன் தான் வந்துட்டு வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு நெனச்சு தான் நானும் அந்த படத்த பார்க்க போனேன். ஆனா, அங்க தான் பயங்கர ட்விஸ்ட்டே இருக்கு. அது அப்படியே உல்டாவா இருக்கு. நாகர்கோயில்ல தன்னோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஸ்டீபன்ன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு போலீஸர் ஆஃபீசர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரு. தன்னோட குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அமைதியா, சாந்த சொரூபியா இருந்துட்டு இருக்காரு. ஆனா, அந்த வீட்ட விட்டு வெளியில வந்த உடனே அந்நியனா மாறிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய ஜாதி கலவரம் வருது. ஜாதி கலவரத்தினால ஒரு பெண் காணாம போடுறாங்க. அந்த பெண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறாரு. அ ஜெயகிருஷ்ணன்ற ஒரு ஆஃபீசர். நம்ப விநாயகன். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஹீரோ மாரி அவர் நடந்து வர ஸ்டைல் என்ன, அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே வெறப்பா நடிக்கிறாரு. அவர் போட்டிருக்க அவருக்கு குடுத்த கேரக்டர் இப்ப இவரா அப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா, நம்ப ஜெயிலர் மூவில ரஜினி படத்துல பார்த்திருப்போம். ரொம்ப காமெடியனா நடிச்சிருப்பாரு. ஒரு கோமாளித்தனமா இருப்பாரு. அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மேக்கப் எல்லாமே பார்த்தா. ஆனா, அப்படியே டோட்டலா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெறப்பா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரைம் ஆஃபீசர் எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி நடிச்சிருக்காரு. முகத்துல சிரிப்பு இருக்காது. அந்த திங்கிங்காவே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்? எப்படி அந்த திருடன கண்டுபிடிக்கணும்? அந்த கொலைகாரன எப்படி கண்டுபிடிக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாரு. அவ்ளோ அழகா பண்ணியிருக்காரு விநாயகன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம்? மம்முட்டி அவர் நடிச்ச படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு. நம்பர் டாப் 1ல இருக்கவரு அவரு. அவரு இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. எப்புட்றா? அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம். பிரம்ம யுகம்ன்ற ஒரு படத்திலயும் மம்முட்டி வந்துட்டு நெகட்டிவ் ரோல்ல தான் வில்லனா தான் நடிச்சிருந்தாரு. அந்த படமே அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த களம் காவல் அத விட பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு.